வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பேசப்போகும் விஷயம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்வலையும், விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான். அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மற்றும் ஜாம்பவான் கபில் தேவ் அவர்கள் நமது ரன் மிஷின் கிங் கோலி என்று அழைக்கப்படும் விராட் கோலியின் டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வு முடிவை பற்றி மிக வெளிப்படையாகவும், சற்று அதிருப்தியுடனும் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இதை பற்றி நாம் முழுமையாகவும், ஆழமாகவும் அலசப்போகிறோம். கடந்த மே மாதம் 2025இல் விராட் கோலி தனது 14 ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட்டின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஓய்வு பெற்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அவர் 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 30 சதங்கள் உட்பட 9230 ரன்களை குவித்து இந்திய அணியின் மிக சிறந்த டெஸ்ட் கேப்டனாக 68 போட்டிகளில் 40 வெற்றிகளை தேடித்தந்து ஒரு வரலாற்று சாதனையை படைத்தார். ஆனால் இவ்வளவு பெரிய சாதனை படைத்த ஒரு வீரர் திடீரென டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகுவது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அந்த வரிசையில் 1983இல் இந்தியாவிற்கு முதல் உலகக்கோப்பையை வென்று தந்த வரலாற்று நாயகன் கபில் தேவ் தனது அதிருப்தியை மிக ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளார். கபில் தேவ் கூறுகையில், விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் சிறிதும் மகிழ்ச்சி அளிக்கவில்லை. இது அவர் 10,000 ரன்களை தொட வேண்டும் அல்லது வேறு ஏதோ ஒரு மைல்கல்லை எட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. அவரிடம் இன்னும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கான முழு திறனும் உடல் தகுதியும் அபாரமாக உள்ளது. அவர் ஒருவேளை அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டிருந்தாலோ அல்லது தேர்வுக்குழுவினர் மற்றும் கேப்டன் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலோ அவர் உடனடியாக கோபப்பட்டு ஓய்வு முடிவை அறிவித்திருக்க கூடாது. மாறாக அவர் ஒரு 6 மாதங்கள் எந்தவித கோபமுமின்றி மிக அமைதியாக இருந்து தனது கவனத்தை மீண்டும் உள்ளூர் போட்டிகளில் தான், அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் பக்கம் திரும்பி இருக்க வேண்டும். அங்கு சென்று ரஞ்சித் கோப்பை போன்ற தொடர்களில் கடுமையாக உழைத்து தனது வழக்கமான பாணியில் ரன்களை குவித்து மீண்டும் இந்திய அணிக்குள் கம்பீரமாக நுழைந்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கபில் தேவின் இந்த வார்த்தை ஒரு மிக ஆழமான அர்த்தம் பொதிந்துள்ளது. ஏனென்றால் கிரிக்கெட் விளையாட்டில் பல ஜாம்பவான்கள் ஒரு கட்டத்தில் ஃபார்ம் அவுட் ஆகும்போது அல்லது அணியில் இருந்து நீக்கப்படும் போது அவர்கள் நேராக செல்வது உள்ளூர் போட்டிகளுக்குத்தான். அங்கு சென்று தங்களை மீண்டும் நிரூபித்து தேசிய அணிகளுக்கு திரும்புவதுதான் உண்மையான சாம்பியன்களின் வழக்கம். சச்சின் டெண்டுல்கர், கவுரவ் கங்குலி, வி.வி.எஸ். லட்சுமணன் போன்ற பல ஜாம்பவான்கள் கூட உள்ளூர் போட்டிகளில் விளையாடி தங்களை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அதேபோல விராட் கோலியும் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் கபில் தேவின் ஆதங்கம். விராட் கோலியின் பலமே அவரது ஆக்ரோஷம்தான். அதை கபில் தேவ் குறை கூறவில்லை. மாறாக அந்த ஆக்ரோஷத்தை அவர் களத்தில் எதிரணிக்கு எதிராக பயன்படுத்த வேண்டுமே தவிர தனக்கு தானே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு பின்வாங்குவதில் காட்டக்கூடாது என்று கருதுகிறார். இதே போட்டியில் விராட் கோலியின் அந்த அதீத ஆக்ரோஷத்தை டென்னிஸ் உலகின் முடிசூடா மன்னனான ஜான் மெக்கன்ரோவுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார் கபில் தேவ். ஜான் மெக்கன்ரோ எப்படி களத்தில் சண்டையிட்டு மிகவும் உணர்ச்சிகரமான விளையாடுவாரோ அதேபோல்தான் விராட் கோலியும் களத்தில் ஆக்ரோஷமாக இருந்தால் மட்டுமே அவரது உண்மையான திறமையும் சிறந்த ஆட்டமும் வெளிப்படும் என்று புகழ்ந்துள்ளார். இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், வி.வி.எஸ். லட்சுமணன், எம்.எஸ். தோனி போன்றவர்கள் மிக அமைதியான முறையில் தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். டெஸ்ட் கிரிக்கெட் என்பது பொறுமையும் திறமையும் பரிசோதிக்கும் ஒரு உண்மையான வடிவம். அதில் விராட் கோலி போன்ற ஒரு கிளாசிக் பிளேயர் இல்லாதது ரசிகர்களுக்கு பெரும் குறையாகவே உள்ளது. ஒருவேளை கபில் தேவ் சொல்வது போல விராட் கோலி உள்ளூர் போட்டிகளில் ஆடி மீண்டும் இந்திய டெஸ்ட் அணிக்கு திரும்பி இருந்தால் அது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த ஒரு கம்பேக்காக இருந்திருக்கும். உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் நிபுணர்கள் பலரும் கபில் தேவின் இந்த கருத்தை ஆமோதிக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளூர் போட்டிகளில் விளையாடுவது ஒரு வீரரின் அடிப்படை திறமைகளை மீண்டும் பட்டை தீட்ட உதவுகிறது. விராட் கோலி போன்ற ஒரு சர்வதேச ஐகான் உள்ளூர் போட்டிகளில் விளையாடினால் அது அங்கு விளையாடும் இளம் வீரர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக அமைந்திருக்கும். ரஞ்சி கோப்பை போட்டிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவும் கிடைத்திருக்கும். ஆனால் விராட் கோலி டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு தற்போது முழுமையாக ஒருநாள் போட்டிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார். அவரது அடுத்த மிகப்பெரிய இலக்கு 2027ஆம் ஆண்டு நடைபெற உள்ள ஒருநாள் உலகக்கோப்பை தொடர்தான். இதில் இந்திய அணிக்காக ஒரு முக்கிய தூணாக அவர் செயல்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரது அந்த ட்ரேட்மார்க் கவர் டிரைவ்களையும் பவுலரில் பார்த்து அவர் காட்டும் அந்த ஆக்ரோஷத்தையும் ரசிகர்கள் மிகவும் மிஸ் செய்கிறார்கள். கபில் தேவின் இந்த கருத்து விராட் கோலியை விமர்சிப்பதற்காக சொல்லப்பட்டது அல்ல. மாறாக கோலியின் மீது அவருக்கு இருக்கும் அதீத அன்பின் காரணமாகவும் அவரது ஆட்டத்தை இன்னும் சில வருடங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கிரிக்கெட் காதலின் இயக்கத்தினாலும் வெளிவந்த வார்த்தைகள்தான். இது கிரிக்கெட் என்பது வெறும் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது பல உணர்ச்சிகளின் கலவை என்பதை இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நமக்கு உணர்த்துகிறது. விராட் கோலி தனது கிரிக்கெட் பயணத்தில் பல சவால்களை சந்தித்து அதையெல்லாம் தனது கடின உழைப்பால் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் தகர்த்தெறிந்து மேலே வந்தவர். அவர் எடுத்த இந்த முடிவு அவருக்கு தனிப்பட்ட முறையில் சரியாகப்பட்டிருக்கலாம். ஆனால் கிரிக்கெட் உலகிற்கும் ரசிகர்களுக்கும் இது ஒரு ஜீரணிக்க முடியாத முடிவாகவே இன்றும் தொடர்கிறது. கபில் தேவ் போன்ற ஒரு மூத்த வீரர் இப்படி ஒரு கருத்தை கூறும்போது அது நிச்சயம் பல விவாதங்களை உருவாக்கும்.
ஆனால் இறுதியில் விராட் கோலியின் பங்களிப்பு இந்தியா கிரிக்கெட்டிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர் தொடர்ந்து 2027 உலகக்கோப்பையில் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவிற்கு மீண்டும் ஒரு கோப்பையை வென்று தருவார் என்று நாம் நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.